காணொளி என்னன்னு சொன்னால் எனக்கு மனதுக்கு பதிந்த ஒரு காட்சி. இது காத்தாங்குடி டிப்போ பஸ். அப்போ குருக்கள் மடத்தில் நிப்பாட்டப்பட்டது. 2 பெண்கள் இறங்கினாங்க. அவங்ககிட்ட ஒரு வாழைக்குலை, அதுவும் 3 பேக்குகள் இருந்தது. அவர்கள் இறங்கும்போது இந்த கண்டக்டர் முன்னால் ஓடி போய் சொன்னார், அதாவது நீங்கள் இறங்குங்க என்று சொல்லி போட்டு அவங்களோட வாழைக்குலை அந்த 3 பேக்குகளையும் இறக்கி கொடுத்தார் என்கின்ற அந்த விடயத்தில் நான் வேறு மிகவும் நன்றாக இதில் பாருங்கள். ஒரு ஆட்சி வர்றாவோ அந்த ஆட்சியில் சாமான் எல்லாம் அவரே எடுத்து உள்ளுக்கு போடுறார். இவ்வாறான அந்த ஆட்சியில் முழு சாமானும் அவராக ஏற்றுறார். இவ்வாறான அதாவது இல்லாட்டி அந்த ஆட்சி எப்படி கஷ்டம். அவை அந்த ஆட்சி பங்குறாவோ அவை மிகவும் சிறந்த ஒரு அதாவது நடத்துனர். நான் நன்மையிலே போட்டிருந்தேன். கட்டுநாயக்காவில் இருந்த ஒரு பஸ் ஏறாவூர் டிப்போ பஸ் உண்டு. எவ்வளோ அழகாக பயணிகளுடன் பயணம் செய்கின்றார்கள், எவ்வளோ உதவி செய்கின்றார்கள் என்று அதிகமானோர் அதற்கு அதை பார்த்திருந்தனர். அதாவது ஆயிரக்கணக்கானோர் அதை பார்வையிட்டும் இருந்தனர், கருத்துக்களும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் அந்த கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கு நன்றி. அதே போன்று இந்த நடத்துனருடைய இந்த செயல் எனக்கு கவர்ந்ததன் காரணமாகவே இந்த காணொலியை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அப்படியே போய் சாரதி ஆரண்டு பார்ப்போம். சாரதி ஆரண்டு பார்ப்போம். ஏன்னு சொன்னால் நடத்துனர் உறவுதான் இருந்தாலும் சாரதி உதவி பஸ்கள் அவர்தான் முக்கிய பொறுப்பே இருக்கின்றது. அவை சாரதி இவர் தான். இங்கே பாரி ஒரு க்ரௌட்டையும் அவட நிற்கிது. அவ்வளோ க்ரௌட்டையும் ஓடி அண்ணா ஏற்றுறாரு. அவ்வளோ க்ரௌட்டையும் ஏற்றுறாரு. பாருங்க, அலையிலையாக வராங்க. அதாவது பாருங்கள், கண்டக்டர் வந்து கீழே இறங்கிட்டார். கண்டக்டர் கீழே இறங்கிட்டு அவ்வளோ க்ரௌட்டையும் ஏற்றி கொண்டிருக்கிறார். ஒரு சாரதி அதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களோட பேர் என்ன? சாரதியோட பேர் வந்து ஜெகதீஸ்வரனா. காத்தாங்குடி டிப்போ ஜெகதீஸ்வரன். அவை அமைதியாக நின்று இந்த பெரியோர் கிரவுடருக்குள்ள சாரதியை பாருங்கள். சாரதி கீழே இறங்கிட்டாரு. இந்த நடத்துனர் கீழே இறங்கிட்டாரு. நடத்துனர் கீழே இறங்கி எல்லாரையும் ஏற்றி கொண்டிருக்கிறாரு. பாரி ஒரு சேவை, கண்ணை கவர்ந்த சேவை, அனைவரையும் கவர்ந்த சேவை. அதாலேயே இந்த காணொலியை நான் இதே அந்த வகையில் இந்த நடத்தினர்கள் மற்றும் சாரதி போன்றோர் போற்றப்பட வேண்டியவர்கள், நடத்துனர் சாரதி போன்றோர் போற்றப்பட வேண்டியவர்கள். வேறு யாரும் வந்தால் இவ்வளவு கிரௌட்டை கண்டவுடன் நிப்பாட்டவே மாட்டார்கள். அவர் நிப்பாட்டி இவ்வளவு கிரௌட்டுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கார். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இவ்வளோ அழகாக கொடுத்தாங்க. முதலாவது கண்ணை வந்தது இந்த குருக்கள் மடத்தில் நிப்பாட்டி போட்டு அந்த பொருட்களை ஏற்றினது. அப்புறம் இந்த ஆட்சியில் பொருட்களை இந்த நடத்துனர் ஏற்றினது. இந்த கண்டக்டர், நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் ஓட்டமாவடி. என்ன பேர்? குசைன். ஓட்டமாவடி குசைன் நடத்துனர். அதே போன்று உங்களோட ஊர் சொல்லலை. நீங்கள் எந்த ஊர்? புதூர். புதூர் ஜெகதீஸ்வரன். என்ன புதூர் ஜெகதீஸ்வரனும் ஓட்டமாவடி குசைன். ஓட்டமாவடி குசைன் தான் அந்த இதாகவே கண்ணுக்கு வந்த ஒரு காட்சி இது. இவ்வாறு சாரதிகள் நடத்துனர்கள் சேவை புரிவார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்க. அண்மையிலே மட்டக்களப்பு டிப்போவினுடைய சாலை முகாமையாளர் ஸ்ரீதரன் அவர்கள் ஓய்வு பெற்று அந்த புகைப்படங்களை பார்த்தேன். உண்மையாகவே ஒரு முகாமையாளர் இருந்து சிறந்த சேவையை செய்துள்ளார் என்பது அவருடைய இறுதி நாளான அந்த பிரியாவிடை நாள் புகைப்படங்கள் சொல்லுகின்றது. அதுதான் சேவை. அதைத்தான் சொல்லுவது சேவை என்று பாருங்க. அதுதான் சேவை என்று சொல்லுவாங்க. ஆகவே இவ்வாறான சேவைகள் தான் மக்கள் எதிர்பார்க்கிறது. அதாவது பஸ்களை நிற்பாட்டாமல் இழுத்து செல்வது, போட்டிக்கு ஓடுவது போன்ற விடயங்களை தவிர்த்து இவ்வாறு செயற்பட்டால் என்னால் குறிப்பிட முடியும். எந்தெந்த பஸ்கள் நிற்பாட்டுவதில்லை, எந்தெந்த நம்பர் பஸ்கள் நிற்பாட்டுவதில்லை எல்லாம் என்னால் குறிப்பிட முடியும். ஆனால் நான் குறிப்பிடவில்லை. ஆனாலும் இவர்கள் போன்று முன்னுதாரணமாக செயற்படுவார்களாக இருந்தால் மக்கள் சிறந்த சேவையை பெறுவார்கள் என்பது எதுவித ஐயமும் இல்லை. அந்த வகையிலே
சாரதிக்கும் நடத்துனருக்கும் அதாவது காத்தாங்குடி பஸ் டிப்போவினுடைய அதாவது அவர் ஒழுங்காக இருக்கின்றபடியினால் அவர் ஒரு சிறந்த முகாமையாளர் என்றபடியினால் தான் இன்று இந்த இவ்வாறு இருக்கிறது. அதாவது மட்டக்களப்பு சாலை முகாமையாளர் என்கின்ற போது ஆகவே இது மாத்திரம் அல்ல, பல பிடிப்போக்கள் இருக்கின்றன. களுவாஞ்சிக்குடி டிப்போ சிறந்த சேவை செய்கிறது, காத்தாங்குடி செய்கிறது, ஈராவூர் செய்கிறது, கல்முனை செய்கிறது. ஆனால் ஒரு சிலர் செய்கின்ற வேலைகளால் அதாவது கோட்டைகளில் நிப்பாட்டாமல் போவது, போட்டி கோடுவது, அந்த கோட்டை வச்சு முன்னால் நிப்பாட்டுவது, பின்னால் நிப்பாட்டுவது, பயணிகளுடன் அதாவது காத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பது போன்று இல்லாமல் இவ்வாறான சேவைகள் வரவேற்கத்தக்கவை என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.